நண்பா தளபதி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம். ஒரு கட்சி பற்றிலாம் பேசக்கூடாது நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஒரே ஒரு கட்சி ஒரே ஒரு எம்எல்ஏவோட ஒரே ஒரு சீட்டோட சட்டமன்றத்தில் உட்காந்துக்கிட்டு துரந்தர் பற்றி நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. துரந்தர் யார் என்னன்றதுலாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். இப்போது குதிரை பேரம் அப்படின்னு வந்து நம்ம துரந்தர் பிரேமலதா விஜயகாந்த் வந்து நம்ம தளபதி விஜய் மேலே வந்து ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க. நாங்கள் வந்து ஆதரவு வந்து கொடுக்க மாட்டோம், எங்கள் கட்சி வந்து கண்டிப்பாக ஆதரவு கொடுக்காது. அதாவது இவங்க வந்து 150 எம்எல்ஏ சீட்டை வச்சுருக்க மாதிரியும் இவங்க ஆதரவு வேறு கேட்ட மாதிரியும். உங்கள் ஆதரவு ஃபஸ்ட்டு யார் கேட்டால் மிஸ் பிரேமலதா விஜயகாந்த் உங்களுடைய ஆதரவு யார் கேட்டால் நாங்கள் கேட்டோமா என்ன? தாவேக்கா உங்கள் ஆதரவு கேட்கவே கிடையாது. ஒன்று கண்ணேகிரன்னு ஒத்த சீட்டை வச்சுருக்கீங்க. உங்கள் ஆதரவு வச்சு நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? அதனால் நீங்கள் கட்சி மாறுற ஆளுன்றது எங்களுக்கும் தெரியும். திமுகவில் இருப்பீங்க, அடுத்த எலெக்ஷன் அதிமுகவுக்கு போவீங்க, சொல்ல முடியாது எங்கள் கட்சிக்கு வரேன்னு பேசினாலும் பேசுவீங்க. அப்படிப்பட்ட ஆள். அதனால் உங்கள் கட்சி ஆதரவுலாம் எங்களுக்கு தேவையே கிடையாது. குதிரை பேரம்னு வந்து இவங்க இது சொல்லியிருந்தாங்க. குதிரை பேரம் நடந்த மாதிரி எனக்கு ஒரு டவுட் இருக்குது, அதனால் நான் உங்களுக்கு ஆதரவு கொடுக்கலன்னு முட்டு கொடுத்துருந்தாங்க. திமுகவில் நீங்கள் கொத்தடிமையாக இருக்கீங்க, அதனால் திமுக சப்போர்ட்டில் நாங்கள் திமுக கட்சியில் இருக்கோம், அதனால் சப்போர்ட் கொடுக்க மாட்டோன்னு சொல்லியிருந்தேன்னா பரவாயில்ல. அது என்ன இது, நாங்கள் வந்து திமுக கட்சியில் இருக்கோன்றதை மறைச்சிக்கிட்டு குதிரை பேரம் நடந்துச்சுன்னு. ஆக்சுவலி இந்த குதிரை பேரத்தோட ஒரு ஒட்டுமொத்த ஒரு உருவம் யாருன்னா நீங்கள் தான். ஏன்னா ரீசெண்டாக ஒரு கார் வாங்கியிருந்தீங்க இல்லைங்களா, அதில் வந்து எவ்வளோ ஒரு பேச்சு வந்துருச்சுன்றதை மறந்துட்டீங்களா என்ன? பொட்டி வாங்கிட்டீங்க. குதிரை பேரத்தில் வந்து உங்கள் கட்சி வந்து குதிரை பேரம் நடத்துறதுலேயே உங்கள் கட்சியை அடிச்சிக்க முடியாதுன்னு வந்து ஒரு பேரே இருக்குது. ஏன்னா விஜயகாந்த் இருக்கும்போது அந்த கட்சின்றது வந்து ஒரு மாசான கட்சியாக இருந்துச்சு. அவர் இறந்த பிறகு அந்த கட்சியை வச்சு பொட்டி வாங்குறதா இருக்கட்டும், குதிரை பேரம் நடத்துறதா இருக்கட்டும், உங்களை அடிச்சிக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, தளபதி விஜயோட அந்த ஒரு பர்சனல் ஜோதிடர் இருக்கார் இல்லைங்களா, அவர் வந்து அரசு பதவி கொடுத்ததுக்கு வந்து என்னென்ன பேசுகிறது, உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நீங்கள் வந்து வெளியே வச்சுக்கிங்க, அரசுக்கு கொண்டு வராதிங்க, இல்லை அரசியலுக்கெல்லாம் கொண்டு வராதிங்கன்னு வந்து பேசியிருந்தாங்க. நல்ல விஷயம். உங்களுக்கு உங்கள் தம்பி பிடிச்சிருக்குன்னா உங்கள் வீட்டில் தம்பி செல்லமே அப்படின்னு வந்து கொஞ்சிட்டு இருக்கணும். அவருக்கு எம்பி பதவி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது, அவருக்கு என்ன தகுதி இருக்குன்னு தான் கேட்குறேன். உங்கள் குடும்ப உறுப்பினர் அப்படின்றதுக்காகவே வந்து நீங்கள் அரசியலுக்கு வந்து ஒரு பெரிய பதவி கொடுத்து எம்எல்ஏவோ இல்லை எம்பியோவோ ஆக்கிற அளவுக்கு நீங்கள் வந்து போவீங்களா? அப்போ இதில் யார் சுயநலவாதி அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு யோசிங்க. இவங்க வீட்டில் இருக்க எல்கே சுத்தீஸை வந்து இவங்க வந்து எம்பி லெவலுக்கு அனுப்புவாங்களாம், எம்எல்ஏ ஆக்க ட்ரை பண்ணுவாங்களாம், இவங்க பையனை வந்து எம்எல்ஏவுக்கு ஆக்குவாங்களாம், இவங்க பிள்ளை ஆக்குவாங்களாம், இவங்க குடும்பத்தையே ஆக்குவாங்களாமா. ஆனால் வந்து விஜய் வந்து இந்த விஷயத்தை வந்து பண்ணது வந்து தப்பாமா. ஸோ இவங்க வந்து பாருங்கள் எவ்வளோ இரட்டை நிலைப்பாட்டோடு இருக்காங்கன்ட்டு. இவங்க குடும்ப உறுப்பினர்கள்லாம் வந்து வரலாமா, அரசியலுக்கு வரலாமா, அரசு பதவிக்கெலாம் வரலாமா, இதெல்லாம் எந்த கொஸ்டினும் கிடையாதான். விஜய் இது பண்ணால் மட்டும் குறை சொல்கிறது. குதிரை பேரம் அது மட்டும் கிடையாது, திமுகவோட பொட்டி வாங்கிட்டீங்கன்னு ஒரு பேர் இருக்குது உங்களுக்கு தெரியுமா? உங்களை வந்து இதுக்கு தான் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டீங்க ரீசெண்ட் டேஸில். பொட்டி வரலன்ட்டு நீங்களாம் வந்து பேசுகிறவங்களுக்கு தான் இருந்துகிட்ருக்கான்றது அது தெரியல. ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.